குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் செகண்ட், நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்தில் டேட்டான்றதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால் டேட்டா பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ டேட்டான்றது என்ன அப்படின்னா, இது ஒரு ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது வந்து ஒரு பீப்புளையோ ஒரு பிளேஸு ஒரு சம் ஆப்ஜெக்டிவோ மீன் பண்ணும், ஓகேவா? இப்போ இந்த டேட்டான்ற வேர்டு எதுலேருந்து வந்தது அப்படின்னா, டேட்டம்ன்ற ஒரு வேர்ட்லேருந்து வந்தது, ஓகேவா? இது ஒன் வேர்டு. இப்போ நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிளாக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நேம் சொல்லும் பொழுது அந்த நேம் வந்து ஏதோ ஒரு நம்ம ஒரு நேம் வந்து சொல்லி ஆகணும். ஏஜ்ன்றது அது வந்து என்னது, ஒரு 3, 6 ஏதோ ஒரு ஏஜ், 30, 40 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜ் வந்து நம்ம சொல்லி ஆகணும், ஓகேவா? கிளாஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டா, மார்க்ஸ் வந்து 90யா 80யா 70யா அந்த மாதிரி. சப்ஜெக்ட்ன்றது வந்து தமிழ், இங்கிலீஷ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து கொடுத்தாகணும், ஓகேவா? பட் இந்த வேரியபிள் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும், அதை வந்து மீன் பண்ணி ஆகணும், ஓகேவா? இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள் அப்படின் பொழுது ஏக்கு வந்து வேல்யூஸ் நம்ம என்ன கொடுக்கணும், 5ஓ 10ஓ கொடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து 5ன்றது ஒரு வேல்யூ, ஏன்றது என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நேம்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியபிளாக டிஃபைன் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ ஒவ்வொரு வேரியபிளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். இப்போ நேம் பாருங்கள். இப்போ நேம் வந்து ராஜேஷ்ன்னு இருக்குது, ஏஜ் வந்து 16, கிளாஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ் 65, சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு, ஓகேயா? சரி, இந்த 5 இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிடுறோம். 5 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணதுக்கப்புறம் ராஜேஷை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியுது, ஓகேவா? ராஜேஷ்ன்றது வந்து 16 வயசு பையன், அவன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுடைய மார்க்கு 65, அவன் வந்து என்னது சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அவனை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம கெட் பண்ணிடுறோம். இதுதான் ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம், டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டேட்டாஸை வந்து நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கம்ப்யூட்டருக்கு வந்து எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது. அதனால் என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் பார்க்கும்பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா? அதே மாதிரி தான் அது வந்து என்ன மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு 2 நம்பர்ஸ் மட்டும் தெரியும். ஒன்று 0, இன்னொன்று வந்து 1, ஓகேவா? இந்த ரெண்டு டேட்டா வச்சு தான் கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஓகே? கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் 0 and 1, ஓகே? நம்ம கொடுக்குறது ஃபுல்லாக நம்பர்ஸில் கொடுப்போம், ஆல்ஃபபெட்டில் கொடுப்போம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுப்போம். அது ஃபுல்லாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 0 1ஆக கன்வெர்ட் ஆகுது, 0வாக கன்வெர்ட் ஆகும் அல்லது 1ஆக கன்வெர்ட் ஆகும், ஓகேவா? விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். இது தான் வந்து என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ் அப்படின்றோம். ஆக்சுவலாக 0 அல்லது 1 வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பைனரி. 2 இருக்கா, 0 1, ஓகேவா? இந்த 2 டிஜிட் வந்து பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மேட்டில் சொல்லுவோம். அந்த பைனரி டிஜிட்டோடைய ஃபுல் ஃபார்மேட் வந்து இந்த இருக்குது. இதை வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பிட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பிஐடி பிட் அப்படின்னு சொல்கிறது, ஓகே? ஆக்சுவலாக இந்த பிட்டு தான் என்ன அப்படின்னா, இந்த டேட்டாஸை வந்து யூனிட்டாக நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறது, ஓகே? சரி, இப்போ எ பிட் இஸ் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் விச் கேன் பி 0 or 1. இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ். சொன்னால, ஸோ இது வந்து பேசிக் யூனிட். இந்த பிட்டை தான் நம்ம வந்து பேசிக் யூனிட்னு சொல்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிப்பில் அப்படின்றது என்ன, ஆக்சுவலாக இது லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். நிப்பில் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் 4 பிட். 4 பிட்டுன்றது ஆக்சுவலாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி வேணாலும் இருக்கலாம், 1 1 0 1ஆக இருக்கலாம். திஸ் இஸ் 4 பிட், ஓகேவா? இல்லை அப்படின்னா இப்படி இருக்கலாம், 0 0 0 0வாக இருக்கலாம், இல்லை 1 1ஆக இருக்கலாம். இந்த 4மே வந்து இந்த டிஜிட்ஸ் ஃபுல்லாக என்னவாகும், 0 அல்லது 0 1 அல்லது 0 இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? சரி, அது வந்து நிப்பில் 4 பிட் மட்டும், அதை தான் பிட்டுன்றோம். ஆக்சுவலாக பிட்டுன்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 இது ஒரு பிட்டு, இது ஒரு இன்னொரு பிட் 2 பிட்டு, 3 பிட்டு, 4 பிட், அவ்வளோதான். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 4 பிட்டு எப்படி இருக்கலாம், 1 அல்லது 0 1 அல்லது 0 இந்த மாதிரி தான் இருக்கணும், புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஏ நிப்பில் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் 4 பிட். ஏ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட் இஸ் கால்டு வந்து பைட். ஸோ இதேமாரி 8 பிட் இருந்ததுன்னா 1 1 0 1, அடுத்து வந்து 0 1 0 1 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 8 பிட் இருக்கா? ஸோ அப்போ 4 நாளாக பிரிச்சுருக்கணும். இது ஒரு பிட்டு, இது ஒரு 4 பிட்டு, இது ஒரு 4 பிட், டோட்டலி 8 பிட். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பைட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னு சொல்கிறோம், பைட். ஸோ அப்போ வந்து ஏ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ் இஸ் கால்ட் பைட். இதையும் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா.
ஸோ நீங்கள் இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, எ பிட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் த மெமரி சைஸ் இன் த கம்ப்யூட்டர். ஆக்சுவலாக வந்து பிட்டு வந்து எதை கன்சிடர் பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து இந்த மெமரி சைஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பைட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். இந்த பைட்டை வச்சு தான் எல்லாமே சொல்லுவோம். இப்போ வந்து கிராமு, கிலோகிராம் இந்த மாதிரி சொல்கிறோம். அதேமாரி இந்த பைட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம செல்லுலாம் என்ன பண்ணுவோம், 2GB 4GB அப்படின்றோம். ஆக்சுவலாக ஜிபினா என்னது, ஜிகாபைட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பீன்றது எதை குறிக்குதுன்னா பைட்டு குறிக்குது. அது வந்து பேசிக் யூனிட். பைட்டுன்றது பேசிக் யூனிட். அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்னவாகுது, அது ஜிகா அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதையும் நம்ம இந்த லெசன்லேயே பார்த்துருவோம். ஓகே, சரி, இப்போ தெரியுதா பிட்டுனா என்ன, பைட்னா என்ன அப்படின்னு தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்ட் லென்த்து. Word length refers to the number of bits processed by the computer's CPU. அதாவது ஒரு வேர்ட் லென்த்தில் வந்து எத்தனை பிட்ஸ் இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது. ஓகே, ப்ராசஸ் பண்ணுறது. வேர்ட் லென்த் வந்து 8 பிட்ஸ் இருக்கலாம், 60 பிட்ஸ் இருக்கலாம், 32 பிட்ஸ் இருக்கலாம், 64 பிட்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் ரீசெண்டாக உள்ள கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து எத்தனை பிட்ஸஸ் இருக்கும்னா 32 பிட்ஸ் அல்லது 64 பிட்ஸ் தான் இருக்கும். இந்த பிட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங்குடைய ஸ்பீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடாக கிடைக்கும். அதாவது ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், பிட் அப்படின்னா என்னது, 0 அல்லது 1 தான் நம்ம பிட்டுன்னு சொல்கிறோம். நிப்பில்ன்றது என்ன சொல்கிறோம், 4 பிட். அது 4 பிட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நிப்பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 8 பிட்ஸை வந்து நம்ம வந்து பைட்டுன்றோம். 1024 பைட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், 1 KB அப்படின்றோம். 1 KB அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து 1024 KBயை நம்ம என்னென்னு சொல்கிறோம், MB அப்படின்றோம். நீங்கள் இதுவே நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஜிகாபைட்டுன்றது வந்து 1000 MB சேர்ந்து 1024 MB சேர்ந்தது 1 ஜிகாபைட். இதுவரை இந்த 2GB அப்படிலாம் படிக்கும்ல, இதுவரையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இனிமேல் என்னென்ன பைட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெராபைட். ஓகேவா? இத்தனை ஜிபி சேர்ந்தது 1024 GB சேர்ந்தது டெராபைட். அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டா அப்படின்னா அது மெமரி சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. எத்தனை பிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியுன்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் மெமரி இஸ் நார்மலி ரெப்ரசன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட் ஆர் மெகாபைட். ஓகேவா? கம்ப்யூட்டருடைய மெமரி நம்ம எப்படி பண்ணுறோம், கிலோபைட்டாவோ மெகாபைட்டாவோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இன் டெசிமல் சிஸ்டம் 1 கிலோ வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 1000 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்படி தானே? இப்போ 10^3 தானே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சாதாரணமாக நம்ம ஒரு கிலோ வந்து 10^3 நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கிலோன்றோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து பைனரி சிஸ்டத்தில், இந்த பைனரி சிஸ்டத்தில் ஒரு கிலோ பைட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு கிலோ அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1024. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2^10 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம 1000-ஐ 10^3 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே 1024 இருக்குது. 24 வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம், 2^10 அப்படின்வோம். இப்போ நீங்கள் 2 நீங்கள் 10 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இது வரும். ஓகேவா? சரி, 2^10. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் 2^10 தான் பவர், மெமரி சைஸுடைய பவர். ஓகேவா? இப்போ கிலோன்றது நம்ம என்ன சொல்லிட்டோம், 2^10. ஸோ இவ்வளோன்னு சொல்லிட்டோம். மெகான்றது 2^20. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒன் வேர்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒன் வேர்டு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ இதில் 1 கிலோன்றது வந்து 2^10. அடுத்து வந்து மெகான்றது 2^20, ஜிகான்றது 2^30, டெரான்றது 2^40, பீட்டான்றது வந்து 2^50, எக்ஸான்றது வந்து 2^60, ஜீட்டான்றது வந்து 2^70, யோட்டான்றது வந்து 2^80. ஓகே, இப்போ இது பாருங்கள், இவ்வளோ பைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணால் இவ்வளோ பைட். ஆக்சுவலாக நம்ம ஜிபி தானே யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ பைட் இருக்கும், 1 ஜிபிக்கு இவ்வளோ பைட் இருக்கும். இதே நீ வந்து 4 ஜிபின் பொழுது நம்ம என்ன, அது 4ஆல் இதை வந்து மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடியது வந்து இப்போ இவ்வளோ மெமரி சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெமரி ஸ்பேஸை நம்ம வந்து ஆக்குபை பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி. Bytes are used to represent characters in text. Different types of coding schemes are used to represent the character set and numbers. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பைட்டு வந்து ஆக்சுவலாக வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கேரக்டர், டெக்ஸ்ட்டில் உள்ள கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேவா? எப்படி மிஸ் பைட்டுன்றது நீங்கள் என்ன சொன்னீங்க, 0 1 பிட்டு தானே சொன்னீங்க. அது எப்படி வந்து டெக்ஸ்ட்டுடைய கேரக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றோம். அதை வந்து நம்ம இந்த இதில் பார்ப்போம். இதை வந்து எப்படி வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த கேரக்டர் செட் அண்ட் நம்பர்ஸ். அதேமாதிரி கேரக்டர் செட்டுக்கும் நம்பர்ஸுக்கும்
என்னதுக்கு கோடிங் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்சேஞ்ச், ஆஸ்கி அப்படின்வாங்க. ஷார்ட்டாக வந்து ஆஸ்கி வேல்யூ அப்படின்னே சொல்லுவாங்க. அது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சு, அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் கோடு வந்து ஆஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். ஈச் பைனரி வேல்யூ பிட்வீன் 0 and 124 is used to represent a special characters. ஓகேவா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 0 and 225. ஓகேவா, இப்போ blank ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 32. அப்போ இந்த 32 இருக்குல்லம்மா, இந்த 32 இருக்குல்ல, இந்த 32 வந்து நம்பர் ஆயிடுது. ஓகேவா, இந்த நம்பரை வந்து blank ஸ்பேஸ்ன்னு என்னது, நம்ம ஸ்பேஸ் விட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து blank ஸ்பேஸ். அப்போ அந்த blank ஸ்பேஸுக்கு வந்து சிஸ்டம் வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 32 எடுத்துக்காது. ஓகே, 32க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது 0 1 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த லெசன்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுற மெத்தடை தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா, சரி. அப்போ அதனுடைய blank ஸ்பேஸினுடைய ஆஸ்கி வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்கி வேல்யூ இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அது புரிஞ்ச லாங்குவேஜில் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரிசல்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணியாது. ஓகேவா, ஸோ 32 ஆஸ்கி வேல்யூ வந்து நியூமெரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 0லேருந்து 9 வரையும் பார்க்கும்பொழுது அதுக்குடைய வேல்யூஸ் வந்து நியூமெரிக் வேல்யூவில் 0உடைய வேல்யூ வந்து 48. ஓகேவா, புரியுதா. அடுத்து ஆஸ்கி வேல்யூ வந்து அல்ஃபபெட் இருக்கும், லோயர் கிளாஸ் நம்ம வந்து டைப் படிப்போம். ஸோ அல்ஃபபெட் அப்படின் பொழுது 97லேருந்து 122 வரையும் இருக்கும். ஆஸ்கி அப்பர் கேஸ் அப்படின் பொழுது 65 to 90. இது ஏதாவது புரியுதா? சப்போஸ் இப்போ வந்து நான் ஸ்மால் ஏ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ அதனுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 97. அப்போ ஸ்மால் ஏக்கு ஆஸ்கி வேல்யூ 97. ஓகேவா, 97 to 122 இருக்குது. அப்போ ஏ டு இசட் வரை, ஸ்மால் இசட் வரை. இப்போ வந்து பிக்கு என்ன வரும், 98 வரும், சிக்கு 99 வரும், டிக்கு வந்து 100. இந்த மாதிரி எது வரையும் வரும், இசட் வரையும் வரும். ஓகேவா, இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போகும். இடையில ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் கேட்டு ஆஸ்கி வேல்யூ கேட்டால் நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டு விட்ருவீங்க. ஓகே, சரி. அதே மாதிரி கேபிட்டலுக்கு 65. அப்போ கேபிட்டல் ஏ ப்ரெஸ் பண்ணும்பொழுது அதனுடைய ஆஸ்கி வேல்யூ 65. அப்போ கேபிட்டல் பி அப்படின் பொழுது 66, கேபிட்டல் சின்றது 67. இந்த மாதிரி இது வரையும் 90 வரையும், கேபிட்டல் இசட் வரையும் 90 அப்படி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். நம்பரு, இந்த blank ஸ்பேஸ், நியூமெரிக்கு, 0க்கு இதெல்லாம் பார்த்தோம்ல, சொல்லி இந்த ஆஸ்கி வேல்யூ சொல்கிறோம். இந்த ஆஸ்கி வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பைனரியாக, ஏன்னா கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில். அதாவது என்னது, அதுக்கு 0 1 தான் தெரியும் சொன்னல. இப்போ கொடுக்குற வேல்யூஸ் ஃபுல்லாக நம்ம 0 1 கன்வெர்ட் பண்ணுற மெத்தடு. ஓகேவா, அதை அந்த ஆஸ்கி வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜில் கொடுத்துறோம். அதுவும் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்த ஆன்சரை அது என்ன பண்ணுவோம், அதோடைய லாங்குவேஜில் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இது வந்து கன்வெர்ட் ஆயிரும். இந்த பைனரி திரும்ப வந்து டெசிமலாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஆஸ்கி வேல்யூவோட நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு கேபிட்டல் ஏன்னு இதாகும். இப்போ நான் கேபிட்டல் ஏ ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 65. அந்த 65 என்னவா கன்வெர்ட் ஆகும், பைனரியாக கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சு அது வந்து இதாகிடும். ஓகே, அது ஏன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது, அதனுடைய லாங்குவேஜில் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். திரும்ப நான் பிரிண்ட் பண்ணும் பொழுது அந்த ஏ எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. அப்போ திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏ வந்து கம்ப்யூட்டரில் இருந்த பைனரி வந்து என்னவாகும், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் பைனரி வந்து எப்படி என்ன ஆயிடுது, நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த ப்ராசஸ் தான், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இந்த இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, சரி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். இப்போ நம்பர் சிஸ்டம்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்குது, டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா. இப்போ டெசிமலுடைய பேஸ் வேல்யூ என்னென்னா 10. ஆக்சுவலாக 0லேருந்து 9 வரை இருக்கும். 0லேருந்து 9 வரை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு ஆயிடுது. ஓகே, பைனரியுடைய பேஸ் வேல்யூ 2, ஆக்டலுடைய பேஸ் வேல்யூ வந்து 8னா 1 to 7 வரையும், 0 to 7 வரையும். இப்போ பைனரி வந்து 2, பேஸ் வேல்யூ 2, அப்போ வந்து 0 1. நீங்கள் இதை ஞாபகம் வச்சாலே பேஸ் வேல்யூ மறக்காது. இந்த பேஸ் வேல்யூ ஒன் வேர்டு. ஓகேவா, இப்போ டெசிமலுக்கு எவ்வளோ பேஸ் வேல்யூ கேட்பாங்க, பைனரிக்கு எவ்வளவு, ஆக்டலுக்கு எவ்வளவு, ஹெக்ஸாக்கு எவ்வளவு. இது நீங்கள் மறந்தாலும் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, சொல்லிடுவீங்க. ஆக்டல் வந்து 8, 0லேருந்து 7 வரையும். ஹெக்ஸாவில் வந்து என்னன்னா 0லேருந்து
7 8 9 வரும். 10க்கு பதிலாக என்ன வரும், 10ல் இருந்து 16 வரையும் நம்மளுக்கு அல்ஃபபெட்டு தான் காட்டும். ABCDEF அப்படின்னு மொத்தம் 16 இருக்குது. ஸோ இப்போ வந்து 16 தான் அதனுடைய பேஸ் வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ நான் நம்பரிங் சிஸ்டம் இஸ் a way of representing numbers. The most commonly used numbering system in real life is decimal number system. இப்போ நார்மலாக நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம், டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். அதர் நம்பர் சிஸ்டமில் வந்து பைனரி இருக்குது, ஆக்டல் இருக்குது, ஹெக்ஸாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் ஒவ்வொரு ஐடென்டிஃபை இருக்கும். அந்த ஐடென்டிஃபை வந்து நம்ம எது மூலமாக தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய பேஸ் வேல்யூ மூலமாக தான். பேஸ் வேல்யூ அல்லது ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஜிட் இன் ஈச் நம்பர் சிஸ்டம். ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கும் நம்பர் டிஜிட்ஸ் வந்து இருக்கும். இப்போ அதான் சொன்னோம்ல, 8 அப்படின்னு பொழுது 0லேருந்து 7 வரையும் கால்குலேட் பண்ணோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம்னு என்னென்னு சொன்னோம், அதனுடைய பேஸ் வேல்யூ 10ன்னு சொன்னோம். 0லேருந்து 9 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதை இதில் வந்து இந்த பொசிஷன் number system, each decimal number digit is weighted related to its position in the இது இங்கே வந்துக்கலாம். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன இருக்குது, அதாவது 124 ஆஃப் 10 அப்படின்னு இருக்குது. அப்போ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ வந்து எதனுடைய வேல்யூ, டெசிமல் வேல்யூ அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல 10 கொடுத்துருக்காங்க. 10 கொடுத்தனால அதனுடைய வேல்யூ டெசிமல் வேல்யூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3ன்னு பொழுது நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டாக பிரிக்கிறேன். ஓகேவா? இதையும் டிஜிட்டாக பிரிக்கிறேன். இப்போ பிரிக்கும் பொழுது இப்போ பிரிச்சிட்டோமா, 2 3 இருக்குமா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக என்னது, இது வந்து 0, இது 0 1 2 இப்படி தானே பண்ணுவோம். ஓகேவா? அந்த பொசிஷன் நம்பரை வந்து சொல்கிறது, பொசிஷனிங் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் பொசிஷன் வந்து. அப்போ வந்து 3 வந்து என்னது 0ல் இருக்கும், 2ன்ற 1ல் இருக்கும், 1ன்றது 2ல் இருக்கும். வேணா இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். 1 2 3 இருந்துங்கன்னா இது 0 பொசிஷன், 1 பொசிஷன், 2 பொசிஷன். புரியுதா? ஓகே. இப்போ இதனுடைய இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், இப்போ வந்து பேஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1 இன்ட்டு அதனுடைய பேஸ் வேல்யூ என்னது 10 பவர் இந்த பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்குது, 2 பொசிஷனில். இது நம்ம மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம், லோயர் கிளாஸ் மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதனுடைய பொசிஷன் வரும்பொழுது இது என்னது ஆகுது, 2 பொசிஷன். அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு 10 பவர் என்னது, இந்த இடத்துல இங்கேருந்தே போட்டுக்கலாம். 2 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 பவர் 0. ஓகேவா? இது ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், இதே வேல்யூ தான் வரும். இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய பொசிஷனை வந்து பிரித்து அதுக்கப்புறம் அதனுடைய இதை பண்ணி, அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ப்ளேஸ் வேல்யூஸ் அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல. ப்ளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்புறம் ப்ளஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சரை கொண்டு வருவோம். ஓகே, சேம் மெத்தடு தான். இப்போ புரியுதா? அப்போ நான் எது மூலமாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதனுடைய பேஸ் வேல்யூ மூலம் தான். இது டெசிமல்னால நம்மளுக்கு டெசிமல் நம்ம ஏற்கனவே படித்தனால டெசிமல் தெரியுது. இதுவே நீங்கள் ஹெக்ஸாவாக பண்ணும் பொழுதோ, ஆக்டலாக பண்ணும் பொழுதோ, பைனரியாக பண்ணும் பொழுதோ அதனுடைய பேஸை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ தெரியுதா, ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? அடுத்து பைனரி சிஸ்டம் போகலாமா? பைனரி நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும், 2 டிஜிட் தான் இருக்கும் பைனரி சிஸ்டத்தில். ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 1. 0, இன்னொன்று என்னது 1. The numbers in the binary system are represent to the base 2 and the position multiplier or the power of 2. ஓகேவா? அதனுடைய பேஸ் வந்து 2ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆக்சுவலாக அது மல்டிப்ளையர் ஆஃப் பவர் ஆஃப் 2ல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 1 1 0 1 இது ஃபுல்லாக வந்து பைனரி 4 பிட் இருக்குது. இந்த இடத்துல வந்து 4 பிட் இருக்குது. இது வந்து 1 1 இருக்கிறனால இது பைனரி வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இதில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது, லெஃப்ட் சைடில் லாஸ்ட் உள்ளதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எல்எஸ்பின்னு சொல்கிறோம். அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட்டில், அதாவது ரைட் சைடில், சாரி லெஃப்ட் சைடில், அதாவது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரைட் சைடில் உள்ள வந்து லாஸ்ட் வேல்யூஸ் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்கிறோம். லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்றோம். நல்லா நினச்சிக்கோங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து லீஸ்ட்டு, லெஃப்ட் சைடு வந்து மோஸ்ட். ஓகே, சரி.
ஓகேவா? இப்போ இதோடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பைனரியை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, டெசிமலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி. இப்போ டெசிமல் ஈக்குவலண்ட்டுக்கு, அதாவது இதனுடைய டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறோம். இதனுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்குறோம். இதனுடைய வந்து இப்போ பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதனுடைய டெசிமல் வேல்யூ தெரியாது. ஓகேவா? டெசிமல் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ வந்து இது நம்மளுக்கு புரியுதா? புரியாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நீ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்னது, கம்ப்யூட்டருக்கு புரியும். ஓகே, அந்த லாங்குவேஜஸ் வந்து இது, இந்த லாங்குவேஜஸ் தான் அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பட் இதை பண்ணும்பொழுது இது என்னது 1101 அப்படின்னு இருக்கே அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதுவே நம்மளுக்கு வந்து டெசிமல் நம்பரில் காட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓகே இது வந்து 13 நம்பரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுது? இப்போ நான் சொன்னது அதனுடைய பேஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், பைனரின்றது வந்து பேஸ் வேல்யூ 2. இப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான் பொசிஷனை பிரிக்கிறோம். 1101 அப்படின்னா இங்கே 0 1 2 3. புரியுதா? இப்போ வந்து 1 × 2⁻3 ப்ளஸ் 1 × 2⁻2 ப்ளஸ் 0 × 2⁻1 ப்ளஸ் 1 × 2⁻0 இப்படி போட போகிறோம். ஓகேவா? புரியுதா? சரி, இப்படி போட்டும் பொழுது இப்போ இங்கே பாருங்கள், 2⁻1 2⁻0 வேல்யூ வந்து 1 நம்மளுக்கு தெரியும். அப்போ 1 × 1 என்ன வரும்? 1. ஓகேவா? அடுத்து 2⁻1ன்றது என்னது? 2. பட் அது 0வோட மல்டிபிள் பண்ணும்பொழுது ஆக்சுவலாக என்ன ஒரு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடுது. ஓகேவா? அடுத்து 2⁻2ன்றது 4. அப்போ 1 × 4 வந்து 4ன்னு வந்துடும். இது வந்து 8. அப்போ 1 × 8 வந்து 8ன்னு வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வருது? 13. திஸ் இஸ் த பைனரி நம்பர் கன்வெர்டட் இன்டு டெசிமல். ஓகேவா? இந்த மாதிரி அப்போ என்ன, அப்போ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி, இப்போ நான் 13 கொடுத்தேன் அப்படின்னா அந்த 13 வந்து என்னவா மாறுது? 1101 மாறிடுது. அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து 1101க்கு வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. அப்போ டிஸ்பிளே பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன வருது? 13 இருக்குது. ஏன்னா இதே நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம 13 நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 13 காட்டும். அந்த ப்ராசஸ் தான் வந்து உள்ளே வந்து கம்ப்யூட்டருக்கு உள்ளே நடக்கும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது இந்த நம்பர் சிஸ்டத்தில் எப்படி வந்து நம்ம கேரக்டரையோ டெக்ஸ்ட்டோ நம்பர்ஸோ இதாக மாற்றுறது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸில் நம்பரை வந்து நம்பர் மாற்றுறது, அதாவது 1101 பிட்டாவோ பைட்டாவோ இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மெத்தடை தான் நம்ம இந்த நம்பர் சிஸ்டத்தோட ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஆக்டல் நம்பரும் அதே தான். ஆக்டல் நம்பர் என்ன சொல்கிறோம்? அதனுடைய பேஸ் வந்து என்னது? 8. சரி, அதனுடைய பேஸ் வந்து 8. 1 to 6 and 7 வரையும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் ஆக்டல் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி மிஸ் ஆக்டல் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய பேஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது ஆக்டல் நம்பர். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் பிளேஸ் பொசிஷனாக ஃபைன் பண்ணிக்கிறீங்க. ஃபைன் பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும்? 8ஆல் நம்ம என்ன பண்ணணும்? பவர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 8⁻0 8⁻1 8⁻2 இது வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 359. இதுதான் ஆக்டல் வேல்யூ. அப்போ இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆக்டல் வேல்யூ. ஓகேவா? டெசிமல் வேல்யூ இதான் இந்த ஆக்டலுக்கு இதான் வந்து டெசிமல் வேல்யூ. புரியுதா? ஓகேவா? சரி, இப்போ ஹெக்ஸால் என்ன சொன்னோம்? 16 பேசஸ் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ 10க்கு மேலே உள்ளதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏபிசின்னு வச்சுக்குவோம். அப்போ 9 வரை நம்பர் தான். இப்போ 10ன்னு அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஏ. ஹெக்ஸாலில் 10ன்றதை வந்து நான் ஏன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, பாருங்கள், 0லேருந்து ஒரு 15 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல்னால் அது அஸ் யூஷுவல் வேல்யூ. பைனரி அப்படின்னா 00 01 010 அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக அதை நீ கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவீங்க. இதை வந்து இந்த டெசிமல் எப்படி இப்படி மாறுதுன்றதை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியாக நீ இதை ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இதை ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு 0னா 40 வரும். 4 பிட்டை தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். 4 1ன்றது வந்து 1, 2க்கு வந்து இந்த இடத்துல வந்து 10 1 10 11 அப்புறம் 100. ஓகேவா? இந்த 4 நம்பர் தான் மாறி மாறி வரும். ஓகேவா? 1 அதாவது 1 10 11 100. ஓகேவா? அதுக்கப்புறம் 101 110 111 வருதா?
110 அப்படியே வரும். 111 1000, அப்புறம் 1001 1010 1011, அதுக்கப்புறம் என்னது 1100, அப்புறம் 1101 சாரி அடுத்து 1101 110 1110 111 1111 இந்த மாதிரி வரும். அப்போ எது மாறி மாறி வருது 1 10 சாரி 0 0 1 10 11 அப்படின்னு வருது. ஓகேவா? அந்த 0 பொசிஷனில் இப்போ 100 வந்துடும். அப்புறம் 1 பொசிஷனில் 101 வரும். 10 பொசிஷன்ட்டு வரையில் இது வந்து 110 வரும். இதை நீங்கள் இதை வந்து இப்படி பைனரியை வந்து மெமரி பண்ணுறதுக்கு இந்தமாரி ஈஸியாக நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கலாம். இல்லை நான் மெமரி பண்ணலை, நான் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சாலே நான் வந்து கன்வெர்ட் பண்ணியே பார்த்து நான் சொல்லிடுவேன் அப்படின்றது அப்படியும் பண்ணிக்கலாம். அந்த கன்வர்ஷன் பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக தெரியும். ஓகேவா? ப்ராக்டல் அப்படின்னு பார்த்தீங்க பாருங்கள், 0லேருந்து 7 வரையும் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த அஷ்யூஷுவலாக 10 அப்படின்னு வரும். ஆக்சுவலாக 3 பிட்டில் வந்து காட்டியிருப்போம் எதை ஆக்டலை. ஓகேவா? அடுத்து ஹெக்ஸான்றது பாருங்கள், இது 9 வரை அஷ்யூஷுவலாக வரும். இது 4 பிட் காட்டியிருப்போம். ஹெக்ஸாவையும் பைனரி 4 பிட்டாக காட்டுவோம், ஆக்டலில் 3 பிட்டாக காட்டுவோம். ஓகே, 9 வரை வரும். 10க்கு பதிலாக நீ என்ன பண்ணுவோம், ஏ போடுவோம், பி போடுவோம், சி டி இ எஃப் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஹெக்ஸாவில் 25 16 இருக்குது. அப்போ வந்து ஹெக்ஸா 25ன்றது ஹெக்ஸாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். பொசிஷன் பிரிக்கும்பொழுது 16 பவர் 0 16 பவர் 1ன்றோம். இது ஆன்சரை பார்க்கும்பொழுது 37 ஆஃப். அப்போ வந்து 25 ஹெக்ஸா நம்பர் வந்து அதுக்கு ஒரு டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னா 37. ஓகேவா? இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை ஹெக்ஸா நம்பரை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஹெக்ஸா டு டெசிமல், ஹெக்ஸா டு ஆக்டல், ஹெக்ஸா டு பைனரி, டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் அப்படின்றது நிறைய கன்வர்ஷன் இருக்குது. அந்த கன்வர்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஐடென்டிஃபை த நம்பர் சிஸ்டம் ஃபார் ஃபாலோயிங் நம்பர்ஸ். இப்போ இதெல்லாம் நம்பர் இருக்கா, இது டெசிமல் நம்பர் சிஸ்டமா, இது ஆக்சுவலாக என்னது பைனரி நம்பர் சிஸ்டம். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து ஹெக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டம். இதை பாருங்கள், இங்கே சொல்கிறேன், இது டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது வந்து பேஸ் வந்து 2 இருக்கா, அப்போ வந்து இது என்னது பைனரி. இங்கே வந்து பேஸ் 16 இருக்கா, ஆக்சுவலாக இது என்னது ஹெக்ஸா. 18 இருக்கா ஆக்டல், 10 இருக்கா டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, state whether the following numbers are valid or not. If invalid, give reason. இப்போ என்ன கொடுத்தோம், 7 8 6 is an actal number அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆக்டல் நம்பரா? நோ. ஏன் அப்படின்னா 7 8 6 இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 8ன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹெக்ஸா ஆக்டல் நம்பரில் 8ன்றது வராது. ஓகேவா? அதனுடைய பேஸே 8 தான். அப்போ 0லேருந்து 7 வரையும் தான் நம்ம வேல்யூஸ் நம்பர்ஸ் வந்து அதில் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்குரிய ரீசன் சொல்லிடணும். அப்போ 101 இஸ் அ பைனரி. எஸ். ரேடிக்ஸ் ஆஃப் ஆக்டல் நம்பர் இஸ் 7. கரெக்டு. சாரி 8 தப்பு. அதனுடைய ரேடிக்ஸ் ஆக்டல் நம்பர் வந்து 8 தானே, பேஸ் நம்பர் வந்து 8 தானே. ஸோ அப்போ இது வந்து என்னது அப்படின்னா ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து கன்வர்ஷன் பண்ணுறது, அதாவது சொன்ன பாருங்க, டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், அதேமாரி ஹெக்ஸா டு பைனரி. அப்படி அந்த பைனரியை கன்வெர்ட் பண்ணால் தான் அது அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக நமக்கு தெரியும். ஓகேவா? அது எப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.